வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு புதிய சுவையோட இயற்கை கேட்டரிங். வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு புதிய சுவையோட இயற்கை கேட்டரிங் அப்படின்ற நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு டிஃப்ரெண்டா இயற்கை மெத்தட்ல ஒரு ஆர்கானிக் ஒரு உணவு கொடுக்குறோம். இங்க சுத்தி சரௌண்டிங்ல எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு மெனு என்னன்னா நட்ஸ் பாயாசம். பாதாம், முந்திரி, பிஸ்தா போட்டு சீரக சம்பா அரிசியில செஞ்ச பாயாசம். இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில நட்ஸ் போட்டு பாயாசம். இது கோவால செஞ்ச குலோப் ஜாமுன் தான், ஆனா டிஃப்ரெண்டான மெத்தட்ல மேல நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். உள்ளியும் கொஞ்சம் கீ ஊத்தி டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் காலிஃபிளவர் பக்கோடா, காலிஃபிளவர் பக்கோடா. அடுத்து நாட்டு காய்கறியில செஞ்ச கூட்டு, புடலங்காய், சொரக்காய், அதுக்கப்புறமா கல்யாண பூசணிக்காய், கோசு, அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு நம்ம பருப்புலாம் போட்டு பியூர் தேங்காய். அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம நவதானியங்கள் எல்லா உணவுலையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதுல ஒரு நவதானியம் என்ன செஞ்சாலுமே நவதானியம் சேர்ப்போம். இதுலயும் ஒரு நவதானியம் சேர்த்திருக்கோம். எல்லா நாட்டு காய்கறி செஞ்ச ஒரு கலவை மாதிரி ஒரு கூட்டு. இது உருளைக்கிழங்குல செட்டிநாடு ஸ்டைல்ல சுக்கா மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, தனியா, மிளகு, நல்லெண்ணெய் போட்டு எல்லா மசாலாவையும் நல்லா வறுத்து அது ஒரு சுக்கா ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன பேஸ் மெயினா ஒரு டிஃப்ரெண்டா என்ன ஆட் பண்ணிருக்குன்னா வேர்க்கல்லையே ஆயில வறுத்து ஆட் பண்ணிருக்கோம். அதனால இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். இது தயிர் பச்சடி, அப்பளம், சப்பாத்தி. சப்பாத்தியுமே என்ன டிஃபரெண்ட்னா ஃபுல்லாவே கீ போட்டு ரெடி பண்ணிருக்கோம். அதுல சப்பாத்தி, சன்னா மசாலா. இது பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைல்ல ஃபுல்லாவே எப்படின்னா வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாமே நல்லா வதக்கி நல்லா அரைச்சி வெண்ணெயை கொஞ்சம் அதிகமா சேர்த்து ஒரு டிஃப்ரெண்டான மசாலா போட்டு ரெடி பண்ணிருக்கோம். சன்னா மசாலா. சீரக சம்பால காளான் பிரியாணி. இது காளான் பிரியாணி தான், ஆனா இதுலயுமே நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டு ஒவ்வொரு பைட்டுக்குமே ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் மாட்டணும், இதுலயும் ஒரு நவதானியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் ஒரு நவதானியம் போட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரியாணி ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்கோம்.
எல்லா மேரேஜ்லயுமே வந்து என்னன்னா மெயினா வந்து ரைஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஒவ்வொரு ரைஸுமே பாரம்பரிய அரிசி. இப்போ வந்து நம்ம எல்லாமே பாரம்பரியத்தை மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். மெயினாவே என்னன்னா நம்ம கைக்குத்தல் அரிசி, தூயமல்லி அரிசி, இது மாதிரி அரிசி எல்லாம் எங்கேயுமே யூஸ் பண்றது இல்ல. அதனால இப்ப நம்ம இங்க சுத்தி சரௌண்டிங்ல பண்ற மேரேஜ் ஈவெண்ட்ல வந்து 1000 பேர் 2000 பேர் சாப்பிடறதுனால அங்க ஒருத்தர் 2 பேராச்சும் மாறணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மேரேஜ் ஈவெண்ட்லயுமே பாரம்பரிய அரிசி ரெஃபர் பண்றோம். அதனால பாரம்பரிய அரிசி, நாட்டு காய்கறி எல்லாமே போட்ட சாம்பார், வெண்டைக்காய் போட்ட வத்த குழம்பு, மிளகு ரசம், நாட்டு மோர். நான் வந்து கேட்டரிங் முடிச்சிருக்கேன். கேட்டரிங் முடிச்சுட்டு 5 ஸ்டார்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க வந்து எல்லாமே வந்து நம்ம எப்படின்னா மொத்தமாவே வந்து எல்லாமே ஃபாரின் ஃபுட்டு, அதுக்கப்புறம் பாக்கெட் பொருள் எல்லாமே அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டி நம்ம ஒரு இயற்கை உணவை நம்ம எப்படி மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட நான் என்னுடைய ஊருக்கு வந்து இயற்கையை தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தேட ஆரம்பிச்சதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேரேஜ் ஈவெண்ட்லயும் கடலை எண்ணெய், நம்ம யூஸ் பண்ணது மொத்தமே கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா அந்த மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணுன்றதுக்காக எல்லாமே அரைச்சி போட்டு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி மாத்தி ஆரம்பிச்சு ஒரு இயற்கை வகையான உணவு கொடுத்துட்டு இருக்கோம். பாரம்பரிய அரிசி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பணப்பாக்கத்துல புதிய சுவை கேட்டரிங் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 2 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் சர்வீஸோட எல்லாமே நீட்டா கம்ப்ளீட்டா பக்கவா உங்களுக்கு தேவையான எல்லா மேரேஜ் ஈவெண்ட்டுக்குமே, மேரேஜ் ஈவெண்ட், காது குத்து, எந்த ஃபங்க்ஷனாலுமே பியூர் வெஜிடேரியன் பக்கவா பண்ணி தரும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9655419723. நன்றி. வாழ்க வளமுடன்.